ஏதோ கவர் வந்திருக்கு. படி. Apex sister, just a minute, please. எக்ஸ்கியூஸ் மீ. Yes, கௌதம் அட்வர்டைசிங் Gautam ஏஜென்சி. Advertising Agency, second floor. Photos na karna. Show the snap. இவங்க தான் எனக்கு இந்த கச்சேரியில் பாடினவங்க. Yeah, I'm Divya. Senthil Velmurugan. Right? Please come. Wait பண்ணுங்க. MD இன்ஃபார்ம் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே. செவத்த குட்டியா திராளுகளையா? ஏன் பக்காளி பெத்தாங்களா செஞ்சாங்களா? திவ்யா சொன்னாங்க, நீங்க வேலை தேடின நியூ அப்ரோச் மாதிரியே இந்த ஆஃபீஸ் இம்ப்ரூவ்மெண்ட்காகவும் யோசிச்சீங்கன்னா உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அப்ப எங்களுக்கு வேலை கிடைச்சிச்சா சார்? கூட பிறந்தவங்களே ஹெல்ப் பண்ணாத இந்த காலத்துல எங்களுக்காக எங்கேயோ பிறந்த நீங்க இவ்வளவு தூரம். இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் வேணாம். உங்க சென்டிமெண்ட்ஸ் சின்சியரா வேலையில காட்டுங்க. முன்னேறுங்க. நிறைய பேருக்கு வேலை தேடும்போது இருக்க ஆர்வம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிறது இல்ல. உங்களுக்கு இருக்கும் நம்புறேன். நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். என்னது? மூதேவி மெட்ராஸ்ல முழுசா உழைச்சு சம்பாரிச்ச பணம்டா. 5000 எப்பயாவது முழுசா பாத்திருக்கியா நீ? குவாட்ரா? ஐயோ ஐயோ, உன் கூட ஒரே நகைச்சுவையா இருக்கிறது போ. நான் புல்லே வாங்கிட்டு வந்துறேன்டா. நைட்டு புல்லுதான். ஆமா ஆமா, பாய் கடையில 1 கிலோ கறியா 1/2 கிலோ நெஞ்செலும்பு வாங்கி வை. டேய், கொஞ்சம் வாலி ஏத்திட்டனும். கொஞ்சம் இல்ல, நிறைய ஏத்திட்டேன். நான் கேட்டேன்னா டச் புச்சு இங்கிலீஷ் ஏதாவது. அட்ரஸ் கேட்டதுக்கு அவள் வந்தான். அட்ரஸ் கேட்டது வேற விஷயம், இது என்ன? பார்ட்டி விஷயம். ஒண்ணு இல்ல ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது. ஒண்ணும் இல்ல, இந்த மாசம் சொல்லையா உங்க புண்ணியத்துல 5000 சம்பளம் வாங்கிட்டோம். அதான் ஒரு சின்ன இது ஃபங்க்ஷன். ட்ரீட் கொடுக்கலான்னு. என்ன ட்ரீட்? எது வேணாலும். எனக்கும் ஒரு ஃபுல்லா. எனக்கு ட்ரீட் கொடுக்குற இந்த 500 ரூபாயை அடையார்ல இருக்க பிளைண்ட் ஸ்கூல் கொடுத்துடலாம். நம்ம 3 பேர் ஒரு வேளை சாப்பாடுக்கு செலவழிக்கிற 500 ரூபாயை அங்க 50 பேர் 3 வேளை சாப்பிடுவாங்க. எக்ஸ்போசர் கட் பண்ணி. ஓகே, ரெடி? நீ அந்த கலை கரெக்டா பாத்து. யா. அந்த மனிஷா, பாஸ் சேஞ்ச் யுவர் போஸ். 1 minute. திவ்யா கம். எஸ் சார். How is it going on? நல்லா போயிட்டு இருக்கு சார். இன்னைக்குள்ள முடிச்சிருவீங்கல்ல? முடிச்சிடலாம்ல? ஷூர் சார், ஷூர். முடிச்சிடலாம் சார். ஒரு நியூ கிளையண்ட், ஜுவல்லரி ஆட் வந்திருக்கு. ஒரு சிம்பிள் அண்ட் குட் கான்செப்ட் சொல்றேன். கான்செப்ட் என்னன்னா, சொல்லுங்க சார். ஒரு கேர்ள் பொண்ணு பார்க்குறாங்க, கழுத்துல எந்த ஜுவல்ஸும் போடல, அதனால அவளுக்கு எந்த வர்ணம் செட் ஆகல. இந்த ஜுவல்ஸ் போட்ட உடனே மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டான். எப்படி ஓகே? குட் சார். எப்பா, உன்னால் இதை ஜட்ஜ் பண்ண முடியாது. போய் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணு. கோ. என்ன செந்தில், தலைவலியா? எம்டி ஒரு கான்செப்ட் சொன்னார்ல, அதுக்கு என்ன இப்போ? எனக்கு பிடிக்கல. இப்போ என்ன, நீ ஏதாவது ஐடியா சொல்ல போறியா? டூ யுவர் டியூட்டி செந்தில். மனசுக்கு பிடிக்காம என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது திவ்யா. அது எப்படி? ஜுவல்ஸ் ஒண்ணுமே போடாதப்போ பொண்ணு ஓகே ஆகல, ஜுவல்ஸ் போட்டோன்னு பொண்ணு ஓகே ஆகுதுன்னா சீப்பா இல்ல? அப்ப ஜுவல்ஸ் போடாட்டி எந்த புருஷன் பொண்டாட்டி ரசிக்க மாட்டாளா? திவ்யா 3 டைம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. டைம் ஆச்சு, கிளம்ப போலாம். எனக்கு வேலை இருக்கு, நீ போ, நான் வரேன். சார் நான் வெயிட் பண்றேன், வா. எதுக்கு வெயிட் பண்ற? உன் வேலை முடிஞ்சுல, நீ போ. அதான் ஆஃபீஸ்ல ஃபுல் டைம் பேசுறல, அதுக்கப்புறம் என்ன ஈவினிங் போகும்போது பேசிட்டு போகணும்னு. ஒரு பொண்ணு ஃப்ரெண்டியா பேசி பழகிட்டா போதும். காலையில வரும்போது அவ கூடவே வருது, ஈவினிங் போகும்போது அவ கூடவே போறது. அவங்க அங்க வேலையை மறந்துடுறது. சும்மா நீ மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்த? என் கூட ஊர் சுத்துவா. உனக்கு தெரியாத எத்தனை விஷயம் இருக்கு, அதை தேடு, தேடி தேடி கத்துக்கோ. எம்டியோட ஐடியாவை குறை சொல்ல தெரியுதுல, அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன செய்யணும், நாளைக்கு நாமளும் இந்த ஆஃபீஸ்ல ஒரு ஆட் மேக்கர் ஆகணும்னா என்னென்ன கத்துக்கணும்னு திங்க் பண்ணு. என் கூட பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, ரைட்? பிளாக் புக், கிரியேட்டிவ் புக், 6 months கோர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் பத்தியும் வீடியோஸ் பத்தியும். இது அட்ரஸ். ஈவினிங் 7 to 8. ஆஃபீஸ் முடிஞ்சப்புறம் போகலாம், டைம் இருக்கும். முன்னேறணும்னு அக்கறை இருந்தா. ஆம்பளைங்க திறமை இருந்து முன்னேறாம இருக்கிறது ஆயிரக்கணக்கான இசைகளை உருவாக்கக்கூடிய பியானோவை ஹாலில் அழகுக்காக தூசுப்படியை போட்ட மாதிரி. என்னால் பொறுத்துக்க முடியாது.
இவ எதுக்கு இங்க வந்தான்னு யோசிக்கிறியா? சரி, ஒரு வாரமா காய்ச்சல் காய்ச்சோமே, அதுவே ஒன்று அப்செட் ஆக்கிட்டா தான். திவ்யா அப்படித்தான். ஆனால் அவள் வாழ்க்கைக்கு மனசுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அன்னைக்கு என்னமோ திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டு போனான். உள்ளவா? நான் அவன் வீட்டுக்கு போகிறது அதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். யார் இப்ப மழையில எந்திரிச்சு? இரு, இரு. நான் வந்து செஞ்சிருக்கேன். அதுக்குள்ள என்ன? இரு. ஏன் நின்னுட்ட? ஷூ கழட்டி உள்ள வா. செந்தில் உட்கார், செந்தில் வந்துடுறேன். எதுவும் சாப்பிடலையா? நான் வச்சுட்டு போனதெல்லாம் அப்படியே இருக்கு. இந்தா தொடச்சுக்கோ. ஷர்ட்டு கழட்டி ஈரமா இருக்கு. எதை போட்டுக்கிறது? என் நைட்டி போட்டுக்கோ, இருந்துட்டு காலையில போலாம். வேணாம். யார் இல்லையா? உள்ள யார் இருக்கா? வா. மா, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னேன்ல, செந்தில்னு சொல்வேனே, அவன்தான். அம்மா. என்ன வணக்கம் வைக்கணுமா? வணக்கம் வைக்கணுமா? ரொம்ப நாளா நம்ம வீட்டுக்கு வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தான், அதான் கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா? பசிக்குதா? ஓ, அவனை சாப்பிட சொல்லுமா? அவனை சாப்பிட சொல்றாங்க. சரி, நான் அவனுக்கு சேர்த்து சாதம் வச்சுடுறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா செந்தில். என் வீட்டை, என் சந்தோஷத்தெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்ல, பார்த்துட்டியா? உட்கார். இவ்வளவுதான் என் வாழ்க்கையுடைய ரகசியம். போதுமா? திவ்யா, நான் போறேன். காலையில போலாம். நீ செந்தில், செந்தில், செந்தில். செந்தில் வந்தானம்மா? எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு மிச்ச பணத்தை காலைல வந்து வாங்கிக்க. சரிங்க சார். இதுக்கு தான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வந்தியா? வயிற்று வலின்னு உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? எனக்கு தான் பிடிக்காது செந்தில். ஷட் அப். எனக்காக ஒண்ணு என்னை கேட்காம செஞ்சியே. எனக்கு பிடிக்கும் நான் செஞ்சேன். நான் நல்லா இருக்கணும் தானே? நீ இருக்கிற இடம் இனிமே சந்தோஷமா இருக்கணும். எதுவும் பேச. என் மனசுல இருக்கிற சோகமே எங்க அம்மா பத்தின கவலை தான். எங்க அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அப்ப இருந்தே என்னை வளர்க்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு படுத்தவங்க தான் இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் செந்தில். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது, அடுத்தவங்க மருதாணி வைக்கிறத பார்க்கும்போது, கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படும் போது,
அம்மா ரொம்ப மிஸ் பண்றேன். பியூட்டிஃபுல் லைன் டிராயிங்ல இது ஆ. மருதோட ஓவியம். மருது. அவரோட ஓவியம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ம்ஹும். தேவிகா ஹாஸ்பிட்டல் ஒன்று கொடுங்க. நீ திவ்யா தானே? ஆ எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்க. நீ நல்லா இருக்கியா? மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுறியா? ஆ ஆ டேப்லெட்ஸ் கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சுதா? ஆ முடிஞ்சது. அப்ப இன்னொரு தடவை கூட வந்து செக்அப் பண்ணிக்க. ம்?